ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மருத்துவ தகவல் சொல்லலான்ட்டு காதுக்குள்ளே நிறைய பேர் பட்ஸை போட்டு தோண்டி தோண்டி அதில் இருக்க அழுக்கு எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. காது கேட்காம போடுறதுக்கு பல காரணங்களில் இதுவும் ஒன்று. பார்த்திங்கன்னா, காதுக்குள்ளே எதுவும் போகாமல் இருக்கிறதுக்காக தான் அதை இயற்கைன்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். அந்த படைப்பிலேயே நமக்கு உள்ள அந்த குறும்பின்னு சொல்லி ஒரு அழுக்கு இயற்கையாகவே உருவாகிட்டுருக்கு. அதை நீங்கள் போட்டு போட்டு தோண்டி வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காது சுத்தமாக செவிப்பற எஃபெக்ட் ஆகி காது கேட்காம போயிடும். அதுக்கப்புறம் பூச்சி, ஏதாவது கொசு, பூச்சி, எறும்பு எதுவாக இருந்தாலும் ஈஸியாக அவங்க காதுக்குள்ளே போயிடும். அது பிரெயின் வரைக்கும் போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். அதனால் தயவுசெய்து யாரும் பட்ஸை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது என்னுடைய அனுபவத்தில் சொன்னது. ஏன்னா எனக்கு காது கேட்காம போல், எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி காதே சுத்தமாக கேட்காம போயிடுச்சு. அவர் நான் எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கிறவர். அவருக்கு இந்த பட்ஸை யூஸ் பண்ணி இந்த அழுக்கை எடுத்து எடுத்து அடிக்கடி பட்ஸை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். அதனால் இந்த மாதிரி ஆச்சு. அதனால் என்னுடைய சின்ன ஒரு அட்வைஸ் தாங்க. நீங்கள் இதை வேணால் நீங்கள் இஎன்டி கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறது இதை தவறான தகவலாக உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.